கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் பயந்து இருப்போம். பாவம் நிறைந்த உலகத்தில் எப்படி வாழ்வது? பாவம் நிறைந்த உலகத்தில் எப்படி வாழ்வது? என் தேவன் கண்கள் எங்கள் மேலே நோக்கமாய் இருப்பதா? என் தேவன் கண்கள் எங்கள் மேலே நோக்கமாய் இருப்பதா? என் தேவனே என் இருதயத்தில் பரிசுத்தம் சிருஷ்டியும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனுக்கு ஒன்றும் தெரியாது ஆவியானவரே, அடியனுக்குள் நீங்க வாங்க, தேவ பிரசன்னத்தினால் நிரப்புங்க, உங்க பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். நீங்க பேசுவீராக, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அக்கார் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தேவாலயத்தை விட்டு அவர் கடந்து போகும்போது சீசர்கள் அவரை நோக்கி தேவாலயத்தின் அந்த கட்டடங்களை குறித்து ஆண்டவர் இயேசுக்கு சீசர்கள் சொன்னார்கள். அப்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் என்று சொன்னார். அப்போ சொல்லிட்டு சீசர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் இது நடக்கப் போகிற சம்பவங்களுக்கும் எப்போது நடக்கும் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. இது கடைசி காலமாய் இருக்கிறபடினால் ஆண்டவர் இயேசு அந்த தேவாலயத்தின் கட்டடங்களை குறித்து சொல்லும்போது அது ரோம் அரசாங்கத்தின் மூலமாய் தேவாலயத்தை இரண்டாவது முறை இடித்து நொறுக்கி, இரண்டாவது முறை கட்டண தேவாலயத்தை இரண்டாவது முறை இடித்து நொறுக்கி, ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி அந்த ரகசியமும் அந்த சரித்திரமும் எப்படி சொல்லப்படுகிறது என்றால், இன்றைய காலகட்டத்திலே சிமெண்ட் வைத்து கல்லுகளை கட்டும்போது, ஆனால் அந்த நாட்களிலே தேவாலயத்தை கட்டும்போது தங்கத்தை ஊற்றிதான் ஒரு கல் மேல் ஒரு கல் கட்டினார்கள். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. அதனால தான் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்காது என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஏனென்றால் அந்த கல்லில் ஒட்டி கொண்டிருந்த தங்கத்தை எல்லாம் எடுத்து கொண்டார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு முன்பாக என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று இந்த 24வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவ்வளோ ஒரு பயங்கரமாய் இந்த பூமியில் நடக்கப் போகிறது. ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நாணமாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, யுத்தங்களையும்
யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவுடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அவருடைய வருகைக்கு முன்பாக சொல்லப்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் இரத்தமாக கொட்டும், நட்சத்திரங்கள் அக்கினியாய் கொட்டும், மலைகள் குன்றுகள் நகர்ந்து போகும், கடல் பொங்கி எழும்பும், பூமியிலே பயங்கரமான உபத்திரவங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. அவர் வருகைக்கு முன்பாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறபடினால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆமென் சொல்லமா? என் அன்பு பிள்ளைகளே, இது எக்கால துணி சுவிசேஷ சபையா இருக்கிறபடினால் கடைசி காலத்தில் என்ன சம்பவங்கள் நடக்கும் என்றும் ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகள் மாத்திரம்தான் இந்த சபையிலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், புறஜாதி ஜனங்கள், இந்த யூடியூப் மூலமாய் கேட்கிறவர்கள் கேட்டு அதன்படி நடந்தால் நிச்சயமாகவே காப்பாற்றப்படுவீர்கள். ரட்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும். பின்மாற்றம் அடைந்திருக்கிற கிறிஸ்தவன், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவன், உலகத்தில் இருக்கிறவன், வருடத்துக்கு ஒரு முறை போகிற சபைக்கு போகிறவன், ஊழியத்தை செய்து கொண்டு பல அக்கிரமங்கள் அவன் உள்ளத்திலே மறைமுகமாய் வைத்து கொண்டிருக்கிறவன், இப்படியாய் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன்னை குணமாக்கும். அந்த நாளிலே தப்பித்து கொள்வாய். நீ கேட்டு நீ அப்படிதான் இருப்பேன் என்றால் வரப்போகிற நாட்களிலே நீ என்ன ஆவாய் என்று தெரியாது. அது உனக்கும் இயேசுவுக்கும் தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுமா? எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்தை வாசிக்கலாம். 42, 43, 44 3 வசனங்களையும் நிறுத்தி நிதானமாய் நாம் வாசிப்போம். உங்கள் ஆண்டவர் என்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிப்போம். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட்டு விட்டான் என்று அறிவீர்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். நீங்கள் நினையாத நாகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விழித்திருங்கள். கண்களை விட்டு திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு எந்த நேரத்தில் வருவார் என்று பிதாவை தவிர பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு கிறிஸ்துவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரன் சகோதரிகளே, தாய் தகப்பன்மார்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவை அறியாமல் காணப்பட்டால் இந்த வார்த்தைகளை கேட்டு குணமடையுங்கள்.
விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், உன் கண்களை மூடாதபடிக்கு கண்ணமிட்டு விட்டான் என்று அறிவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம், இயேசு எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியாது. ஆகையால் இந்த இந்தியா தேசத்துக்கு மாத்திரமல்ல, இயேசு எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியாததுனால தான் உலகத்திலே நேரங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, இரவு மாற்றப்பட்டிருக்கிறது, பகலும் மாற்றப்பட்டிருக்கிறது சில தேசங்களிலே. காரணம், இந்தியா பகலாயிருந்தால் அங்கே இரவாயிருக்கிறபடினால் அந்த நேரத்துக்கும் அந்த இரவு பகலுக்கும் தகுந்ததை போலே ஆண்டவர் இயேசு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற என் ஜனங்களே, நீ நாணமாய் இருந்து, ஜாக்கிரதையாய் இருந்து, ஆயத்தமாய் இருக்க வேண்டும். உன் ஆயத்தம் இல்லை என்றால் பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு பயமில்லாமல் ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பயமே இல்லை. அதனால தான் நோவாவின் காலத்திலே நடந்த சம்பவங்களை குறித்து பார்க்கலாம். அதே அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுவோம். 37, 38, 39 வாசிக்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பிழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தும் பெண் கொண்டு பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உணர்வில்லாமல் இருந்தார்கள். அந்த நாட்களிலே பாவம் மிகுதியாய் காணப்பட்டதினால், அக்கிரமங்கள் மிகுதியாய் காணப்பட்டதினால் தேவனுடைய கண்கள் பூமியை நோக்கி கொண்டிருந்தது. அப்போது ஒரு நீதிமான் இருப்பானா என்று கண்ணோக்கி பார்த்தார். கண்ணோக்கி பார்க்கும்போது தேவனுடைய கண்களிலே இந்த நோவா காணப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நோவா காணப்பட்டது நிமித்தம் தேவனை துதிக்கிறவராகவும் தெய்வத்தை ஆராதிக்கிறவராகவும் தெய்வத்துக்கு பலி செலுத்துகிறவராகவும் இந்த நோவா மாத்திரம் காணப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போது தேவனாகிய கர்த்தர் அந்த நாளிலே நோவாவோடு பேசி, நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன், ஒரு ஜனங்கள் கூட உணர்வில்லாத இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லமா? இன்றைக்கும் அவருடைய சரீரத்தை புசிக்கிறவன், அவருடைய சரீரத்தை புசிக்கிறவள், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவள் பயமில்லாமல் போய் விக்கிரக கோயிலில் நிற்கிறார்கள். உள்ளமெல்லாம் நடுங்குகிறது. அந்த உணர்வு இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. தேவனுக்கு பிடிக்காதது 2 விஷயம். ஒன்று விபச்சாரம், ஒன்று விக்கிரகம். இன்றைக்கு எத்தனை ஊழியக்கார் பெண்கள் ஓடி போகிறது, விக்கிரகமாய் ஆகிறது.
இதே வடபனி பகுதியிலே கிளைட்டனுக்கு குழந்தைக்கு பால் இல்லை என்று கிளைட்டன் மனைவி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே செக்கப் பண்ணும்போது ஒரு கிறிஸ்துவ பெண், அவளுடைய தகப்பன் ஊழியக்காரன், இந்து பையனை திருமணத்தை பண்ணி கொண்டு இவ்வளோ பெரிய பொட்டு வைத்து கொண்டு வந்தாள். அது நான் கூட பார்க்கவில்லை, அம்மா தான் பார்த்தாங்க. அதுவும் அவளை பார்க்கவில்லை, அவனை பார்த்துவிட்டு என்னை பார்க்கிறான் முறைச்சு முறைச்சு என்று சொன்னாங்க. காரணம், உணர்வில்லாமல் இருக்கிறார்கள், அறிவில்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நோவாவின் காலத்தில் என்ன சம்பவங்கள் நடந்ததோ அதே மனுஷகுமாரன் இயேசுவின் காலத்திலும் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு அடியோடு, அதாவது தேவன் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தண்ணீரினாலே முழுகி சாகடிக்கும்படியாய் செய்தார். காரணம், பாவம், அக்கிரமங்கள், அநியாயங்கள், பெண் கொடுத்து பெண் எடுத்து உணர்வில்லாமல், தெய்வத்தை பற்றி கொள்ளாமல், அறிவில்லாமல் இருந்த காலத்திலே. ஆனால் அந்த காலத்தை காட்டிலும் வரப்போகிற காலங்கள் அவ்வளவு ஒரு பயங்கரமாய் இருக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு அப்படியே அழிச்சிட்டாரு. ஏகம் ஒரே போடு போட்டாரு. 40 தினங்கள் மழையிலே நோவா குடும்பம் மட்டும் தப்பித்தது. எல்லா ஜனங்களும் தண்ணீர்னால் முழுகி செத்து போனார்கள். ஆனால் மனுஷகுமாரன் காலத்திலே அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி நடக்கும் என்றால், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பொறுத்து பொறுத்து பார்ப்பார். அவர் வர வேண்டிய நாட்களிலே வருவார். யார் உண்மையாய் விழித்திருந்து ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்களை எடுத்துக்கொள்ளுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதற்கு முன்பாக மரித்த கிறிஸ்தவனை உயிரோடு எழுப்புவார், மணவாட்டியை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள் கொஞ்சமல்ல, பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த பூமியிலே உண்டாக போகிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, கொடூரம்னா கொடூரம், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகிறது. ரொம்ப நாணமா இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே, அதாவது இந்த காலத்திலே என்ன ஜனங்கள் செய்ய போகிறார்கள், இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்க போகிறது. அந்த நேரத்தில் கூட என்ன நடக்க போகிறது என்று பார்க்கலாமா? 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கள்ள கிறிஸ்தவன், கள்ள கிறிஸ்துக்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய போகிறார்கள். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. அதை நம்பி ஒரு கூட்ட ஜனங்கள் ஓடப் போகிறார்கள். ஆண்டவர் வருகைக்கு முன்பாக நீ விழித்திருக்க வேண்டும், நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும், உன் கண்ணை மூடாத திறந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அப்படி நீ காணப்பட்டால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்தாலும் நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். ஆமென். அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு கூட இருங்கள். அவருக்கு முன்பாக எப்படி நடக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேளுங்கள். நான் இந்த இடத்துக்கு போகிறது சரியா என்று உன் உள்ளம் சொல்லும். அந்த உள்ளத்துக்கு நீ இடம் கொடுத்து அந்த இடத்துக்கு போனால் பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்பா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்துவிட்டது, அதனால் என்ன வந்தாலும் சரி, அதனால் என்ன என்னை விட்டு போனாலும் சரி, நான் அந்த இடத்துக்கு போகாதபடி என்னை தடை செய்யுங்கப்பா என்று சொல்லும்போது நிச்சயமாய் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. எதுக்கும் ஆசைப்பட வேண்டாம். என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய பாதத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தாலுமே போதும். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்த நாளில் அற்புதங்கள், பெரிய பெரிய அடையாளங்கள் செய்யும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்களோடு கூட ஓடி போய் ஏமாந்து போய் பூமியிலே பரிதபிப்பார்கள், கொலை செய்யப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. இன்றைக்கே நீர் விழித்திருங்கள், இன்றைக்கே நீ ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைக்கென்று வாழுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். எல்லா ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. உலகத்தில் மையமான எருசலேமிலே இயேசு வரப்போகிறார். அவர் பிதாவாகி தேவனாய் வருவார். அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க வருவார். இந்த பூமியில நீ கர்த்தருக்கு பயந்து சரியாய் நடந்தால் அங்க போய் கம்பீரமாய் நிற்பாய். இல்லை என்றால் வெட்கப்பட்டு தலை குனிந்து நீ போகக்கூடிய இடத்துக்கு தானாகவே போய்விடுவாய். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு ஜனங்களே, யூடியூப் மூலமாய் கேட்க போகிற உலக ஜனங்களே, ஊழியக்காரர்களே, நாணமாயிருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. காலம் கடைசியாகிவிட்டது. இருக்கிறது போதுமென்று எண்ணி மற்ற காரியங்களுக்கு ஆசைப்படாமல் பொய் தீர்க்க தரிசனங்க சொல்லி சம்பாதிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, நாணமாயிரு, விழுத்திரு, ஆயத்தமாயிரு. ஆண்டவர் இயேசு எந்த நேரத்தில் எப்படி வருவார் என்று தெரியாது. ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லமாம்? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 21, 22. ஏனெனில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பித்துவிராததும் இனிமேலும் சம்பவிதாதுமான மிகுந்த உபத்திரம் அப்போது உண்டாயிருக்கும். அந்த நாட்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தை, அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பிக்க போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். நோவாவின் காலத்தில் அடியோடு எல்லா ஜனங்களையும் அழைத்து 8 பேரை மாத்திரம் அவர் குறைத்தார் என்றால், இந்த காலத்திலே தெரிந்து கொள்ளுவர்கள் மாத்திரம் குறைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப இருக்கிற கிறிஸ்தவன்லாம் எப்படி? பேரு கிறிஸ்தவன், வருஷத்துக்கு போகிறவன், மாசத்துக்கு போகிறவன், திருவிருந்துக்கு போகிறவன், ஜனவரிக்கு போகிறவன்,
கிறிஸ்துமஸ்க்கு போகிறவன் என்ன ஆவான்? உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்போது உண்டாயிருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. அல்லேலூயா. ஒருவனும் தப்பிக்க முடியாது. ஒருவேளை உன்னை அவர் தெரிந்து கொண்டால் அந்த நாட்கள் மாத்திரம் குறைக்கப்படும். ஆமென். எப்படி தேவன் நோவா குடும்பத்தை 8 பேர் மாத்திரம் அவ்வளோ பெரிய உலகத்திலிருந்து அந்த 8 பேரை மாத்திரம் பிரித்தெடுத்து குறைக்கப்பட்டது போலே இந்த காலத்திலே மனுஷகுமாரனாகிய இயேசுவின் காலத்திலே உலகத்திலே அதாவது நடக்காத சம்பவங்கள் இந்த காலத்தில் நடக்கப் போகிறது என்று பார்த்தால் ஆண்டவர் யாரை இந்த உலகத்தில் தெரிந்து கொள்கிறார்களோ இந்த உலகத்தில் இருக்கிற ஜனத்திலே அவர்கள் மாத்திரம்தான் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் இந்த வசனம் தெரியும். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை தன் வாழ்க்கையும் தன் ஊழியங்களும் கொஞ்சம் தாறுமாறாய் போய்கொண்டு இருக்கிறது என்று நினைத்தால் இந்த வார்த்தையின் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு பயந்து நான் இப்படி நடக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே என்னை நீங்க ஆளுகை செய்யுங்க என்று சொன்னால் நிச்சயம் இவ்வளோ பெரிய உலகத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் நீயும் குறைக்கப்படுவாய். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களிலே இமைப்போதில் உன்னை தெரிந்து கொள்வார். ஜாக்கிரதையாக இருப்போம், நாணமாய் இருப்போம். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக மக்களே, அரசியல்வாதிக்காரர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டு தன் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்ளுங்க. கடைசி காலம் இயேசு எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியாது. விழித்திருங்கள், ஆயத்தமாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.